இந்த வீடியோவில் ரெண்டு முக்கியமான கான்செப்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒன்று கன்ஸ்ட்ரக்டர். கன்ஸ்ட்ரக்டர்னா என்ன? செல்ஃப் கீவேர்ட். ஸோ அதை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் டிஃபைண்டாக இதில் பார்க்கலாம். தென் கம்பேரிசன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டிஃபைண்டாக பார்க்கலாம். ஸோ கிளாஸ் கம்ப்யூட்டர் அப்படின்ற கிளாஸ்க்குள்ள நம்ம ஆல்ரெடி இருக்கோம். நான் இங்கே C1 அப்படின்ற ஒரு ஆப்ஜெக்டை டிஃபைன் பண்ணுறேன். ஸோ வென் இந்த C1 அப்படிங்கிற ஆப்ஜெக்டை நான் இனிஷியலைஸ் பண்ணுறப்போ இட் வில் நோ இந்த கம்ப்யூட்டர் அப்படின்ற கிளாஸோட ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தான் இந்த C1 அப்படின்றது. ஸோ இது ஒரு மெமரி லொக்கேஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கும். வி கால் இட் அஸ் ஹீப் மெமரி. ஸோ எவ்ரி ஆப்ஜெக்ட் ஆஃப் அ கிளாஸ் வில் பி ஸ்டோர்ட் இன் அ ஹீப் மெமரி. நம்ம கம்ப்யூட்டர்ல ஹார்ட்வேர் பார்ட்ல ஒரு மெமரி தான் ஹீப் மெமரி. ஸோ அந்த ஹீப் மெமரியில இது ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட்டும் ஒரு ஹீப் மெமரியில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C1 ஆஃப் ஐடி அப்படின்ற ஃபங்க்ஷன் அதோட அட்ரஸை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது இதோட ஐடி நம்மளுக்கு கிடைக்கும். வி ஹேவ் அன் எரர். ஏன் அப்படின்னா C1 அதுக்கு என்னன்னே தெரியல. ஏன் அப்படின்னா கிளாஸை நம்ம க்ளோஸ் பண்ணவே இல்லை. ஸோ பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளாஸ்க்குள்ளே இருக்கிற எந்த விதமான விஷயங்களையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இல்லை, யூஸ் பண்ணணுங்கிற அவசியமும் இல்லை. ஸோ இந்த C1 அப்படின்றது இந்த கிளாஸ்க்குள்ளே போயிட்டு கிளாஸ்க்குள்ளே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணிட்டு வெளில வந்துட போகுது. பட் வாட் நவ் வி ஆர் டூயிங் இஸ் லைக் பிரிண்டிங் த அட்ரஸ் ஆஃப் திஸ் C1. ஸோ இந்த ஆப்ஜெக்டோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். இதுதான் நம்மளோட மோட்டோ. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1408 அப்படின்னு முடிய இந்த நம்பர் இங்கே தான் இந்த C1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி C2 அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா இது என்ன பண்ணும்? அதே இடத்துல ஸ்டோர் ஆகுமா இல்லை வேற இடத்துல ஸ்டோர் ஆகுமா அப்படின்னு பார்த்தா அது ஹீப் மெமரியில் இருக்கக்கூடிய இன்னொரு மெமரி லொகேஷன்ல ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இது வேற நம்பர், இது வேற நம்பர். ஸோ இதுதான் இதோட அட்ரஸ். ஸோ இது ரெண்டுமே ஹீப் மெமரியில் ஒரு இடத்துல ஸ்டோர் ஆயிருக்கும், ரைட்? ஸோ எவ்ரி டைம் வி கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் அது ஒரு தனியான அலோகேட்டட் மெமரி ஸ்பேஸை ஹீப் மெமரியிலேருந்து எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணும். ஸோ இந்த ஆப்ஜெக்டோட சைஸ் என்னவா இருக்கும்? 1 KB இருக்கலாம், 1 MB இருக்கலாம், இல்லை 1 GB இருக்கலாம், இப்படினாலும் இருக்கலாம். ஸோ அதை எப்படி டிஃபைன் பண்ணுறது அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ், அதோட சைஸ் ஆஃப் வேரியபிள்ஸை வச்சு அந்த ஆப்ஜெக்டோட சைஸ் என்ன அப்படிங்கிறது டிஃபைன் ஆகும். ஸோ இப்போ ஒரு வேரியபிள் இருந்தால் லெட்ஸ் சே 1 MB, இல்லை 2 வேரியபிள் இருந்தால் 2 MB அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் சேயிங். பட் ஒரு விஷயம் இந்த ஆப்ஜெக்ட் இவ்வளோ சைஸ்ல அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா ஹீப் மெமரியில, அதை பண்றது தான் இந்த கன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வேரியபிளோட சைஸ் 1 MB, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு சைஸ் கொடுக்கணும். ஸோ 1 MB சைஸ் தான் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு அலோகேட் பண்ணணும் அப்படிங்கறத டிஃபைன் பண்றது தான் இந்த கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றோம். இந்த கம்ப்யூட்டர் பிரேசஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காவே இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கோம், அலோகேட் பண்ணிருக்கோம் ஹீப் மெமரியில. ஸோ திஸ் இஸ் வாட் கால்ட் அஸ் கன்ஸ்ட்ரக்டர், ரைட்? ஸோ இங்க நம்ம வேரியபிள்ஸ் டிஃபைன் பண்ணலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா வேரியபிள்ஸ் அலோகேட் பண்ணேன், அது எப்படின்றதுக்காக நான் செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு தாஸ்னு பிரிண்ட் பண்றேன். செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் டு 24 அப்படின்னு பிரிண்ட் பண்றேன். இங்கே C1 டாட் நேம் நான் பிரிண்ட் பண்ணனா என்ன வேல்யூ வரும்? P2 டாட் நேம் பிரிண்ட் பண்ணா அப்ப என்ன வேல்யூ வரும்னு பார்க்கலாம். ரெண்டுமே தாஸ். ஏன் அப்படின்னா ரெண்டுமே இந்த கம்ப்யூட்டர் அப்படிங்கிற கிளாஸை தான் டிஃபைன் பண்ணுது. ஸோ கம்ப்யூட்டர் அப்படின்ற கிளாஸ்க்குள்ள வந்து பார்த்தா இந்த init அப்படின்ற மெத்தட் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆயிருக்கும். தட்ஸ் வை வி கால் இட் அ ஸ்பெஷல் மெத்தட். அதுக்குள்ள வந்து செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் அதோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாஸ் அப்படின்றது. ஸோ 2 தடவை நம்ம கால் பண்ணியிருக்கோம் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும். ஸோ அந்த ஆப்ஜெக்டை மேனிபுலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில வழிகள் இருக்கு. பட் இங்கே நம்ம எந்த மேனிபுலேஷனும் பண்ணல, அந்த தாஸுங்கிற வேல்யூவை எங்கேயுமே சேஞ்ச் பண்ணல அப்படின்றனால ஸோ டைரக்டா 2 டைம் இது பிரிண்ட் பண்ணிருக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த ஆப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணணும், அதோட ஆட்ரிபியூட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா C1 டாட் நேம் ஈக்குவல் டு சிவா அப்படின்னு ட்ரை பண்றேன். ஸோ இப்போ என்ன பிரிண்ட் ஆகணும்? சிவா தாஸ் அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. ஸோ C1 டாட் நேமோட வேல்யூவை மட்டும் நான் இங்கிருந்து சிவா அப்படின்னு மாத்திருக்கேன். C2ஓட நேமை நான் எதுவுமே மாற்றாதனால ஆட்டோமேட்டிக்கா அது இனிட் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு தாஸ் அப்படின்ற வேல்யூ எடுத்துட்டு வந்து இங்க பிரிண்ட் பண்ணிருக்கு, கரெக்டுங்களா? ஸோ இப்படி நம்ம மேனிபுலேட் பண்ணலாம் இந்த ஆர்குமெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸை. பட் இது சஜஸ்டபிள் கிடையாது. ஐ எம் ஜஸ்ட் கிவிங் இட் ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஸோ இங்கே C1 C2 அப்படிங்கிற 2 விஷயம் இருக்கு. இங்கே நம்ம ஏஜையும் ஆட் பண்ணிக்கலாமே. C1 டாட் ஏஜ் ஈக்குவல் டு இட்ஸ் 21. ஸோ இங்கே 2 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு, கரெக்டா? ஸோ தாஸ் 24, சிவா 21 அப்படிங்கிற இந்த 2 ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இங்கே அந்த வேல்யூஸை மாடிஃபை பண்றதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறேன். we call it as update. ஸோ டிஃபால்ட்டா செல்ஃபை நம்ம இங்கே பாஸ் பண்றோம். ஸோ இங்கே செல்ஃப் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கலாம். செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் டு ஒரு 13 நான் போடுறேன். இங்கே நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன் அப்படின்னா C1 டாட் அப்டேட்னு கால் பண்ணுவோம்.
கரெக்டா? ஸோ C1 டாட் அப்டேட், ஸோ அப்டேட்டுங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் டு 13 இதை கன்வெர்ட் பண்ணணும்னா இட் வில் ஹேவ் அன் கொஸ்டின், ரைட்? அந்த கொஸ்டின் எப்படி இருக்கும்னா, எனக்கு அப்டேட் பண்ண சொல்ற ஏஜ் அப்படிங்கிற வேரியபிளோட வேல்யூவை நான் எதுக்கு அப்டேட் பண்ணணும், எந்த ஆப்ஜெக்ட் அப்டேட் பண்ணணும். ஸோ இங்க எனக்கு 2 ஆப்ஜெக்ட் இருக்கு, ஒன்னு C1 இன்னொன்று C2. ஸோ அது C1 C2 அப்படின்னு டிஃபைன் பண்றதுக்கு இந்த செல்ஃப் தான் ஹெல்ப் பண்ணுது. ஸோ C1 டாட் அப்டேட்னா C1ஓட ஏஜ்ல இருக்கக்கூடிய வேல்யூவை நீ 13 கன்வெர்ட் பண்ணு, ஸோ இந்த வேல்யூவை அதுக்கு பதிலாக அசைன் பண்ணு அப்படிங்கறனால தான் இங்க C1 சொல்லுது. ஸோ அதே மாதிரி C2 அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸோ C2ல இருக்கக்கூடிய வேல்யூவை நீ இப்படி அசைன் பண்ணு அப்படின்றது சொல்லியிருக்கும். ஸோ C1ஓட நான் ஏஜ் எங்க பிரிண்ட் பண்றேன் அப்படின்னா என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம், 30. ஏன் அப்படின்னா நான் இதை அப்டேட் பண்ணியிருக்கேன் செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு, C1க்கு 30 தான் அப்படின்றது பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் C2க்கு போய் பார்த்தேன்னா அங்கே என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும், 24 அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ டிஃபால்ட்டா இனிட் மெத்தட்ல இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இதோட வேல்யூ எடுத்து அசைன் பண்ணிடுச்சு. ஸோ செல்ஃப் கீவேர்டோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இஃப் யூ ஹேவ் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ், ஸோ 10-15 ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கிறப்போ in இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்டை எப்படி டிஃபைன் பண்றது, நான் இப்போ முதல் ஆப்ஜெக்ட்ல இருக்கனா, ரெண்டாவது ஆப்ஜெக்ட்ல இருக்கனா, இல்ல எந்த ஆப்ஜெக்ட்ல எனக்கு இந்த வேலை நடக்கணும் அப்படிங்கறத இந்த செல்ஃப் அப்படின்ற கீவேர்டை வச்சு நம்மளால ஈஸியா ஜஸ்டிஃபை பண்ணிட முடியும். ஸோ தட்ஸ் வை வி ஆர் யூசிங் செல்ஃப், ரைட்? ஸோ இந்த அப்டேட்டுங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு தேவையில்ல. ஸோ கன்ஸ்ட்ரக்டர் எப்படி ஒர்க் ஆகுது, இந்த செல்ஃப் அப்படின்ற கீவேர்டோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இங்க நம்ம கம்பேர் பண்ணலாம். ஸோ கம்பேரிங் டூ ஆப்ஜெக்ட்ஸ், ஸோ இது ஒரு ஆப்ஜெக்ட், இது ஒரு ஆப்ஜெக்ட். Das24 சிவா 21 அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். இங்க பாத்தீங்கன்னா நான் ரெஸ்டிங்கா கன்சிடர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எடுத்துட்டு இன்டீஜரா கன்சிடர் பண்ணலாம். ஸோ இந்த 2 ஆப்ஜெக்ட்டையும் நான் கம்பேர் பண்ணணும்னா எப்படி கம்பேர் பண்ணலாம், இஃப் C1 ஈக்குவல் டு C2னா பிரிண்ட் சேம்னா என்னன்னு எனக்கு தெரியாது. ஸோ நான் ஸ்ட்ரிங்கை டிஃபைன் பண்ணியிருக்கேன், ஓகேவா? இங்க நான் இதோட அட்ரஸஸை கம்பேர் பண்ண விரும்பல. நான் எதை கம்பேர் பண்ண விரும்புறேன் அப்படின்னா, இந்த C1 அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்குள்ள இருக்கிற இந்த வேல்யூஸையும் C2ங்கிற ஆப்ஜெக்ட்குள்ள இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸையும் கம்பேர் பண்ண விரும்புறேன். ஸோ நான் அதுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் எழுத போறேன், கம்பேர் அப்படின்ற ஃபங்க்ஷன். டெஃப் கம்பேர். யூஸ்வலா கம்பேர் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், செல்ஃப் அப்படின்றது டிஃபால்ட்டான பாராமீட்டர். கம்பேரிசன் யூஸ்வலா எப்படி நடக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் இன்னொரு ஆப்ஜெக்ட், ஸோ 2 ஆப்ஜெக்ட் தேவை. ஸோ C1 எடுத்துட்டு போயிட்டு நான் C2 கூட கம்பேர் பண்ணணும், கரெக்ட்டுங்களா? ஸோ இங்க சப்போஸ் இது எப்படி ஒர்க் ஆகணும், நான் C1ல இருந்து கால் பண்ணேன் அப்படின்னா C1ஐயும் C2வையும் கம்பேர் பண்ண சொல்லும் இந்த செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்ட். இதுவே நான் C2ல இருந்து கால் பண்ண சொன்னேன்னா C2வையும் C1ஐயும் கம்பேர் பண்ண சொல்லும். ஸோ டு ரிடியூஸ் த கன்ஃபியூஷன் நான் இங்க அதர் ஆப்ஜெக்ட்னு போடுறேன். ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி எனக்கு ஒரு வேல்யூவை கொடுக்கணும். ஸோ இதுதான் கம்பேரிசன். ஸோ இங்க நான் அந்த மெத்தடை கால் பண்ணிக்கிறேன், C1 டாட் கம்பேர் ஆஃப் C2. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், C1-ஐ C2 கூட கம்பேர் பண்ணன்னு அர்த்தம். ஸோ அதோட டெஃபினேஷன் இங்க வந்து போது எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகும், ஸோ கம்பேர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் போகும், செல்ஃப் அப்படின்றதுக்கு C1 அசைன் பண்ணிட்டு அதர் ஆப்ஜெக்ட்டுக்கு C2 அசைன் பண்ணும். ஸோ இந்த C2 அசைன் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற ஆபரேஷன்ஸை அது நடத்தணும். ஸோ இதுதான் அதோட ப்ராசஸ். நான் ஏதோ ஒரு 2 வேல்யூவை மட்டும் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். இஃப் செல்ஃப் டாட் ஏஜ் ஈக்குவல் டு அதர் ஆப்ஜெக்ட் டாட் ஏஜ் அப்படின்னு நான் கொடுத்தா எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். ரிட்டர்ன் true else return false. So C1ஓட ஏஜ் 24, இங்க நான் C2 டாட் ஏஜையும் 24 டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதோட அவுட்புட் எப்படி இருக்கும், சேம்னு இருக்கு. ஸோ இங்க நான் C2 டாட் ஏஜை 25 மாத்துறேன், C1 டாட் ஏஜை மேபி 28 மாத்துறேன். ஸோ வேற வேல்யூஸை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். எதுவுமே பிரிண்ட் பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னா இது ஃபால்ஸ். ஸோ இந்த ஃபால்ஸ் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுதுல்ல. ஸோ இது ரிட்டர்ன் பண்றதே ட்ரூ அப்படிங்கிற வேல்யூ தான். ஸோ இஃப் இங்க நான் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இது இங்க பிரிண்ட் பண்ணும். இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறதே நான் ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டா கொடுக்குறேன். பிரிண்ட் நாட் சேம்னு கொடுத்துச்சு, பாத்தீங்களா? ஸோ இந்த கம்பேர் அப்படின்ற ஃபங்க்ஷன் நான் இங்க C1ல இருந்து கால் பண்ணும்போது இந்த செல்ஃபுக்கு C1ஐயும் அதர் ஆப்ஜெக்ட்டுக்கு C2வையும் கொடுக்கும். ஸோ அதே மாதிரி நான் இதுவே ஆப்போசிட்டா கால் பண்ணேன் அப்படின்னா செல்ஃபுக்கு C2வையும் அதர் ஆப்ஜெக்ட்டுக்கு C1ஐயும் கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். கம்பேரிசன் பிட்வீன் த ஆப்ஜெக்ட்ஸை நம்மளால இப்படி ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த டியூட்டோரியல். ஜஸ்ட் கிளிக் ஆன் சப்ஸ்கிரைப். வி ஆர் ஃப்ரம் கோட் ஹண்டர்ஸ். தேங்க்ஸ்.